இந்த உலகத்துல பாடு இல்லாத மனிதன் யாரும் இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பாடுகள், ஒரு போராட்டத்தின் மத்தியில அவங்களுடைய பாதையில, அவங்க வாழ்க்கையின் பாதையில நடந்து சென்று கொண்டிருக்கிறாங்க. ஆனாலும் நம்மளுடைய கஷ்டத்தையும் வேதனையும் அடுத்தவருக்கு தெரியாது, நம்மளுடைய இருதயத்துக்குத்தான் தெரியும். ஆனால் முதலாவது ஆண்டவருக்கு தெரியும். நம்ம அந்த வார்த்தையை வாசிக்கிறோம் பைபிள்ல. ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில போகிற மனிதனை யாரும் அறியாமல் இருந்தாலும் கர்த்தர் ஒருவர் அறிந்திருக்கிறார். அதான் பைபிள்ல சங்கீதம் 139 சங்கீதம் 3வது வசனத்துல, நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். நம்ம போற வழி ரொம்ப கடுமையான போராட்டம் நிறைந்த வழிகளாக இருக்கலாம். அந்த வழிகளை அறிந்தவர் ஆவியானவர் கர்த்தர் ஒருவர் தான். நீங்க போய்கிட்டு இருக்கிற கஷ்டமான ஒரு சூழ்நிலையில அந்த வழி யாருக்கும் தெரியாம இருக்கலாம். அந்த பாதை ஒரு குடும்பத்துல ஒரு நெருக்கமான ஒரு போராட்டம், சமாதானம் இல்லாம ஒரு பாதை, நெருக்கமான ஒரு பாதையில நீங்க கடந்து சென்று கொண்டிருக்கலாம். அந்த பாதையை மற்றவங்களுக்கு, உங்களை சூழ்ந்து இருக்கிறவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு தெரியும். நீங்க ஒரு நெருக்கமான பாதையில நீங்க சென்று கொண்டு இருக்கீங்க. அதுல சமாதானம் இல்லை, மன ஆறுதல் இல்லை, யாரிடத்திலும் சொல்ல முடியாத ஒரு வேதனை, குடும்பத்துல ஒரு மனசுல ஒரு இருதயத்துல ஒரு நெருக்கத்தோட நீங்க இருந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் நான் யாரிடத்திலும் போய் சொல்ல முடியாது அந்த வேதனையை அப்படின்னு நீங்க இருதயத்துல நினைச்சு கொண்டிருக்கலாம். ஆனால் அதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்க போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார். அந்த நெருக்கமான பாதையில நீங்க போய்கொண்டிருக்கிறத கர்த்தர் அறிந்திருக்கிறார். அந்த பாதையில யாரிடத்திலும் நீங்க உதவி கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். யாரிடத்திலும் சொல்ல முடியாத ஒரு போராட்டம் நிறைந்த அந்த பாதையாக இருக்கலாம். ஆனாலும் மனிதரிடத்துல போய் நம்ம கேட்பதை விட கர்த்தரிடத்துல கேட்கணும். கர்த்தர் உங்க பாதையை அவர் அறிந்திருக்கிறார். அவர் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்.